ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ஃபிலிமை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஒரு பயங்கரமான கனவு. அதை பார்த்துட்டு அப்படியே திடுக்கிட்டு எந்திரிச்சிடுறா. அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கனவு எனக்கு அடிக்கடி வருதுன்னு சொல்லும் போது அவளோட ஃப்ரெண்டா, நீ ஹீரோவை மிஸ் பண்ற போல இருக்கு, அதனாலதான் ஹீரோ பத்திய கனவு உனக்கு வருதுன்றா. அதுக்கு ஹீரோயினா, ஆமா ஆமா, நான் அவனை மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, அவன் இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளோட டோர் கிட்ட ஒரு கேசட் இருக்கு. அதை எடுத்து போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேசட் பிளேயரை தேடினா அது கிடைக்கவே மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்து வீட்டுல போயிட்டு அங்க ஒரு நெய்பர் இருப்பாரு, அவர்கிட்ட எனக்கு உங்களோட கேசட் பிளேயரை கொடுப்பீங்களான்னு சொல்ல அதுக்கு அவருமே ஒத்துக்கிறாரு. அந்த கேசட்டை போட்டு பார்த்தா அதுல ஹீரோவா ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்ததுன்னு சொல்லிட்டு அவளை பத்தின புராணத்தை தான் பாடி வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் டைமா நாங்க மீட் பண்றப்போ என்னை அவளுக்கு சுத்தமாவே பிடிக்கல, அவ சரியான அருந்த வாளு, அது மட்டும் இல்ல சுத்தமா பொறுப்பே இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி கழுவி கழுவி ஊத்திருப்பான். நாங்க ரெண்டு பேருமே 6 இயர்ஸா ஒன்னா இருக்கோம், எங்களுக்கு நடுவுல எவ்வளவோ நடந்துருச்சு, எங்களோட லவ் ஸ்டோரிய நான் ரேடியோல பேச போறேன்னு சொல்லிட்டு அந்த கேசட்ல பேசியிருப்பான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினா, அட பாவி, என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எப்படிடா பேசுவ, என்னை விட்டு ஒளிஞ்சிருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாதா, இரு உன்னை இப்பவே தேடி வரேன்னு சொல்லிட்டு அவனை தேடி கிளம்புறா. அந்த நெய்பரா சட்டுன்னு ஹீரோயின் கிட்ட, எம்மா பொறுமா, என்னோட கேசட் பிளேயராச்சும் கொடுத்துட்டு போய், என்ன மாதிரி டிரைவருக்கு அது ஒண்ணுதான் என்டர்டைன்மென்ட்றாரு. அதை கேட்ட ஹீரோயினா, என்னது நீங்க டிரைவரா, அப்ப நீங்களே என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அவருமே ஒத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே ஹீரோவை தேடி கார்ல கிளம்புறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்தா அவளோட வீட்டுக்கு வெளியில ஒரு பையனோட ஷூ இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள போறா. அன்னைக்கு அவளோட பர்த்டே நாடி அவளோட அம்மா அவளுக்கு ஸ்பெஷலா குக் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட, அவன் யாருமா நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அவளோட அம்மாவா, என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான் வந்திருக்கான், அவன் கிட்ட உன்னோட வம்பு கிம்பெல்லாம் காட்டாதன்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோக்காண்டி கேக்கெல்லாம் எடுத்துட்டு போறா. ஆனா ஹீரோவா, எனக்கு கேக் சுத்தமா பிடிக்காது, எனக்கு பிடிக்காதவன ஃபோர்ஸ் பண்ணாதன்னு சொல்லி கத்தி விட்டுறான். அது ஹீரோயினுக்கு செம்மையான காண்டாயிடுது. அதுக்கு ஹீரோயினா, எனக்கு கூட தான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்னோட வீட்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லும் போது அப்படியே ரெண்டு பேருக்குமே முட்டிக்குது. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, அவன் எப்படி என்கிட்ட அவ்வளோ ரூடா பேசலாம், அவனை நான் பார்த்தது கூட இல்ல, அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தியே புலம்பிட்டு இருக்கா. எப்படியும் பாக்குறதுக்கு அசிங்கமா தான் இருப்பான், இன்னைக்கு எப்படியாச்சும் அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு ஷாப்புக்கு போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஒரு கேசட்டை எடுத்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, நான் இந்த கேசட்ல அவனை கிழிக்கிற கிளியில அவன் வீட்டை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டு ஓடணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த கேசட்டை எடுத்துட்டு ஹீரோவோட டோரை ஓபன் பண்ணி போகும்போது கீழே விழ போயிடுறா. கரெக்டா வந்து ஹீரோ அவளை தாங்கி பிடிச்சிடுறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. அப்பதான் ஹீரோனுக்கே தெரிய வருது, அந்த கேசட்டையே ஹீரோ கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு, அடியாத்தி இப்ப இந்த கேசட்டை கொடுத்தோம்னா நம்ம டங்கு வர கலண்டுமேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. சட்டுன்னு ஹீரோயின் அந்த கேசட்டை ஒலிக்க ஹீரோவா அதை அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு, இதை எனக்காண்டி தானே பேசின, நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு டோரை சாத்தி விட்டுறான். அந்த டைமா ஹீரோனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, அவனை பாத்தியா எப்படி இருக்கான், செம்மையா இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா, இவ வேற நேரம் காலம் தெரியாம டார்ச்சர் பண்ணிட்டுன்னு சொல்லி நினைச்சிருப்பா. இங்க ஹீரோவா ஹீரோயின் கொடுத்த அந்த கேசட்டை போட்டு பார்த்தா அதுல ஹீரோயின் அவனை அசிங்கமா திட்டிருப்பா. அது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோ சிரிச்சுட்டே இருக்கான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ அந்த ரெக்கார்ட்ல, நானும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அவளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலன்றான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ரெண்டு பேருமே சின்ன வயசுல செம்ம ஜாலியா பிளே பண்ணி செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அந்த டைம் ஹீரோட அப்பாக்கும் அம்மாக்கும் செம்மையான ஃபைட் ஆயிடுது. அவனோட அப்பா வீட்டை விட்டே போயிடுறாரு. அந்த சோகம் தாங்காம ஹீரோட அம்மா ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகி அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுது. அவனோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோட அப்பா ஹீரோவா அவரோட வீட்டுக்கே இழுத்துட்டு போறாரு. அப்படியே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இருந்த வீட்டுக்கு ஹீரோயின் போய் ஹீரோவை சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினா ஒரு கேசட் ட்ராக்க பாக்குறா. அப்படியே அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த ட்ராக்கே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினா அவனை பார்த்து, உனக்கு என்ன ஒரு மோசமான ஹாபி, இப்படி கேசட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா, உனக்கு கூட 10 ஊருக்கு கேக்குற அளவுக்கு வாய்ஸ் இருக்குன்னு சொல்லி
சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவன் கிட்ட நான் உனக்கு ஒரு புது லாங்குவேஜ் கத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு லாங்குவேஜ்ல அவன் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி கொடுக்கறா. சட்டுன்னு அங்க ஹீரோனோட பாட்டி வந்து ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்துட்டு சரி ஓகே சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட உன்னோட பாட்டி என்ன ஏன் அப்படி மறைச்சிட்டு போறாங்க, இது ஏதாச்சும் கெட்ட வார்த்தையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா ஆமா இது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை தான், மத்தவங்க முன்னாடி எல்லாம் இத பேசுறாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு நியூ இயர் நைட் நாடி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு கம்பி மத்தாப்பெல்லாம் கொளுத்தி எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவா நியூ இயரை என்னோட லைஃப்ல நான் இப்படி செலிப்ரேட் பண்ணதே கிடையாதுன்றான். அதுக்கு ஹீரோயினா இனிமேட்டு வர நியூ இயர் எல்லாத்தையுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அந்த டைம் ஹீரோனோட பாட்டிக்கு முடியாம போக எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோனோட பாட்டி இறந்து போயிடுறாங்க. அவங்களோட இழப்பு ஹீரோனை ரொம்பவே பாதிச்சிருது. அவ ரொம்பவே சோகமா இருக்கா. அதை பார்த்த ஹீரோ அவளை ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயினா அவளோட பாட்டிய நினைச்சு செம்மையா கதறி அழுதுட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டியே ஹீரோ அவளை டெய்லியுமே வெளியில கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே கேம் சென்டருக்கு போய் நல்லாவே கேம் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே ஸ்கேட்டிங்லாம் பண்ணி என்ஜாய் பண்றாங்க. இப்ப ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கே வர ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் செம்மையான மழை, ரெண்டு பேருமே நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வராங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு தொடச்சு வேற விடுறான். அப்படியே ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் லவ் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஹீரோ சட்டுன்னு அவளை விட்டு விலகி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போறா. ஹீரோ மரண பீதியிலே பின்னாடி உட்கார்ந்துருக்கான். அவன் பயந்த மாதிரியே சளி சளியா நொறுக்கிட்டேடி பாவின்ற மாதிரியே வண்டிய கவுத்து விட்டுறா. போலீஸ் எல்லாம் வந்துடுது. அவங்க கிட்ட ஹீரோ எப்படியோ சாரி கேட்டுட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோயினா அவன் கிட்ட நம்ம ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்லயே படிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரா. உள்ள வந்து பார்த்தா ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காண்டி அவனோட அம்மா வந்திருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க ஹீரோவா ட்ரெயின் ஏறதுக்காண்டி வரான். ஹீரோயின் அவளோட எக்ஸாம அறக்க பறக்க எழுதி முடிச்சுட்டு ஹீரோவை பாக்குறதுக்காண்டி வேக வேகமா ஓடி வரா. ஒரு நாள் நைட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினா அவன் கிட்ட நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும், என்ன மறந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பா. இங்க ஹீரோட ட்ரெயினுமே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் அவனை தேடி ஓடி வரா. ஒரு வழியா ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துறாங்க. அவளை பார்த்து ஹீரோ ஸ்மைல் பண்றான். ஆனா ஹீரோயின் அழுதுகிட்டே அவனுக்கு பாயின்றா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னோட ப்ராமிஸ் எல்லாம் நீ காப்பாத்தலனா கண்டிப்பா நான் உனக்கு சாபம் கொடுப்பேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே ரெண்டு பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயினா அதெல்லாம் நினைச்சு அழுதுட்டே இருக்கா. அப்படியே அவளோட வீட்டுக்கு வந்தா அங்க ஒரு கேசட் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் மீட் பண்ணிக்கிறதே இல்ல. ரெண்டு பேருமே ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினா அந்த நெய்பர் கிட்ட ஹீரோயினோட ப்ராமிஸ காப்பாத்தவே இல்ல, அவன் என்ன வந்து மீட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் அவரா ஹீரோயின் கிட்ட ஒரு கேசட்டை கொடுக்கும் போது அதுல ஹீரோவா ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. அந்த நெய்பரா ஹீரோயின் கிட்ட அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. இப்ப ஹீரோவா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியில வரா. அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கா. இங்க ஹீரோயினும் அந்த நெய்பர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நெய்பரா ஹீரோயின் கிட்ட ஒருவேளை நீ ஹீரோவை மீட் பண்றப்போ அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினா அவன் மட்டும் அப்படி பண்ணா ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்துட்டு போய் அவனை வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்துற மாட்டேன் அப்படின்றா. அதுக்கு அவரா நீ இப்படி அவன் கிட்ட ரூடா நடந்துக்கிட்டா அவன் உன்னை விட்டு ஓடிதான் போவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினா சரி ஓகே அதை விடுங்க, உங்களோட வைஃபை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அவரா என்னோட வைஃப் தான் உலகத்திலேயே ரொம்பவே சாஃப்டான பர்சன்றாரு. அவ என்ன ரொம்பவே லவ் பண்றான்னு சொல்லும் போது ஹீரோயின் அவர்கிட்ட போட்டோ கேட்கும் போது அவருமே காமிக்கிறாரு. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்றா. அதுக்கு அவரா ஆமா நாங்க உன்னோட நெய்பர்ல சோ பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் விடு ஃபர்ஸ்ட் சாப்பிடு, உன்னோட பாய் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிக்க உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல அப்படின்றாரு. அகைன் ரெண்டு பேருமே ஹீரோவை தேடி போறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ரெண்டு பேருமே வேற வேற காலேஜ்ல தான் ஜாயின் ஆயிருப்பாங்க. ஒரு வாட்டி ஹீரோயினா ஹீரோவை பாக்குறதுக்காண்டி பக்காவா கிளம்பி வரா. அவனை பாக்குறதுக்காண்டி ஓடி வரும்போது அவளோட ஹீல்ஸ் தடக்கி பப்பர பேன விழுந்து கிடக்குறா. நெக்ஸ்ட் ஹீரோ அவளை பைக்ல கூட்டிட்டு போறான். ஆனா அவனால சிரிப்பு அடக்கவே முடியல. ஹீரோயினா ஏண்டா நான் அங்க தவக்கல மாதிரி புரண்டு கிடக்குறேன், உனக்கு சிரிப்பு கேக்குதான்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோ அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அது மட்டும் இல்ல அவளோட காலுக்கு ஐஸ் எல்லாம் வச்சு விடுறான். அவன் கிட்ட ஹீரோயினா நான் என்னெல்லாம் பிளான் பண்ணேன் தெரியுமா, மூவிக்கு போயிட்டு உன் கூட டின்னர் சாப்பிடணும்னு சொல்லி
பிளான் பண்ண அது எல்லாமே இப்ப ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி அவளுக்காண்டி பார்த்து பார்த்து குக் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காலேஜ்ல ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட கேண்டீன்ல ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ அங்க ஒரு சீனியர் பையன் வந்து ஹீரோயின் கிட்ட உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு, என்னோட ரேடியோ கிளப்ல ஜாயின் பண்றியான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறான். அந்த சீனியர் பையலா ஹீரோயினை அவனோட ரேடியோ கிளப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒவ்வொன்னா அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி ட்ரெயின் டிக்கெட் எடுக்க வரான். அந்த டிக்கெட் கொடுக்கற பொண்ணுக்கு ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் ஆயிடுது. நம்ம ஹீரோ ரொம்பவே டயர்டா இருப்பான், இருந்தாலும் ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி அவ்வளவு தூரம் அவளுக்காண்டி வந்திருப்பான். ரெண்டு பேருமே ஒரு ஷாப்ல கப்பல் ரிங்க பாக்குறாங்க. அத பார்த்துட்டு அதோட விலைய பார்த்த ஹீரோவா ஆத்தாடி ஆத்தா சொத்த வித்தா கூட இது நமக்கு தேராதடி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஹீரோயினா ஹீரோ பாக்குறதுக்காண்டி கிளம்பி வரா. இங்க ஹீரோவும் அவளை பாக்குறதுக்காண்டி தான் கிளம்பிட்டு இருக்கான். அவனோட அம்மாவா போப்போ நீ உன்னோட அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போன்னு சொல்ல ஹீரோவால ஹீரோயினை பார்க்க வரவே முடியல. ஹீரோயின் அவனுக்காண்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருப்பா. நெக்ஸ்ட் டே அந்த ரேடியோ கிளப்ல ஹீரோவை நினைச்ச ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கா. ஒரு பொண்ணு பேசுறத கூட கவனிக்காம அவ ரொம்பவே சோகமா இருக்கா. அங்க வந்து சீனியர் பையலா ஹீரோயினுக்கு மட்டும் ஸ்பெஷலா கோல்ட் காஃபி வாங்கி கொடுக்கறான். அவனுக்குமே ஹீரோயின் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஒர்க் பாக்குற பிளேஸுக்கு அந்த டிக்கெட் கொடுக்கற பொண்ணு வந்து அவன் கிட்ட வலிஞ்சு கொலைஞ்சு பேசிட்டு இருக்கா. அங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்டா இது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட ஹீரோவா சைலண்ட் ஆயிடுறான். அந்த பொண்ணா எதுக்காண்டி சைலண்டா இருக்கா, நான் வேணா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் ஒர்க் பாக்குற பிளேஸுக்கு ஹீரோயின் அவனை தேடி வந்துடுறா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயினா இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இனிமேட்டு இவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணா ஹீரோயின் கிட்ட இவன் யாருக்கு சொந்தம்னு ஒரு காம்படிஷன் வைக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டு ஜெலஸான ஹீரோயின் சட்டுன்னு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோ அவ பின்னாடியே ஓடி போறான். அவன் கிட்ட ஹீரோயினா இப்ப மட்டும் எதுக்கா நீ என் பின்னாடியே வர, அவ கூடிய போ, அவ கேட்கும் போது எதுக்கா நீ நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நீ சொல்லலன்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிறா. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ நான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. சட்டுன்னு ஹீரோவா அவளை பிடிச்சு ஹக் பண்ணிட்டு சாரி இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அதுக்கு ஹீரோயின் முடியாதுங்கிறா. ஹீரோ அவளை கிஸ் பண்றான். மறுபடியும் முடியாதுன்னு சொல்லும் போது மறுபடியும் கிஸ் பண்றான். இப்படியே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணி விளையாடிக்கிறாங்க. அவகிட்ட ஹீரோவா இனிமேட்டு நீங்க எதுக்காண்டியும் எப்பவுமே அழக்கூடாதுன்னு சொல்லும் போது அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வீக்கெண்டுமே ரெண்டு பேருமே ஜாலியா மீட் பண்றாங்க. குட்டி குட்டி சண்டெல்லாம் போட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அது எல்லாத்தையுமே நினைச்சு அழுதுட்டு இருக்கப்போ ஹீரோ ஒரு பொண்ணு கூட போற மாதிரி இருக்கா. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினும் போறா. அப்பதான் ஹீரோயின் மூன் வாட்சிங் ஹவுஸ்ன்ற ஒரு பிளேஸோட நோட்டீஸ பாக்குறா. இப்ப அப்படியே அகைன் ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஒரு வாட்டி ஹீரோயினா எனக்கு ஹாங்காங் போகணும்ன்றா. ஆனா ஹீரோவா எனக்கு மூன் வாட்சிங் ஹவுஸுக்கு தான் போகணும்ன்றான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எங்க போறதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காண்டி போறான். ஆனா ஹீரோ வந்திருக்கவே மாட்டான். ஹீரோயின் செம்ம காண்டா அவளோட ரூமுக்கு வரா. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இனிமேட்டு அவன் கால் பண்ண எடுக்க போறது இல்ல, அவனை கண்டுக்க போறதே இல்லைன்னு சொல்லிட்டு டயலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. வேக வேகமா ஓடி போய் ஹீரோயின் அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஹீரோவா சாரி இன்னைக்கு என்னால வர முடியலன்றான். என்னன்னு பார்த்தா ஹீரோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோ அதை சொல்லி ஹீரோயினை கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். இப்ப ஹீரோயினா அவன் கிட்ட என்னோட ஃப்ரெண்டுக்கும் அவளோட ஆளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதே மாதிரி உன்னை நான் விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா நீ என்னை விட்டுட்டு எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன்னை தேடி வருவேன்றான். இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்டா அவன் ஏதாச்சும் ஒர்க்ல பிஸியா இருக்க போறான், நீ பெருசா போட்டு குழப்பிக்காத, எக்ஸாம் வருது ஒழுங்கா படின்றா. அதுக்கு ஹீரோயினா இல்ல இல்ல நான் அவனை போய் மீட் பண்ணாதான் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அந்த டைம் ஹீரோயின் கிட்ட ஒவ்வொருத்தரா வந்து ரோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரோஸ் எல்லாத்தையுமே வச்சு ஹீரோயின் ஒரு பொக்கே ஷாப்பே ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கு. அது மட்டும் இல்ல ஹீரோயின் முன்னாடி எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. அந்த சீனியரா ஹீரோயின் முன்னாடி வந்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு உன்னோட ஆன்சருக்காண்டி பிரிட்ஜ் கிட்ட வெயிட் பண்ணுவேன் வான்னு சொல்லி கூப்பிடுறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க ஹீரோயினா ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ காலை எடுக்கவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த சீனியரை மீட் பண்றதுக்காண்டி அந்த பிரிட்ஜ் கிட்ட போறா. அவன் கிட்ட போயிட்டு ஹீரோயினா உங்க மேல நிறைய பொண்ணுங்களுக்கு கிரஷ் இருக்கு, உங்களோட ஃபீலிங்ஸை என்கிட்ட வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்கிருந்து கிளம்புறப்போ ஸ்டெப்ல தடக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் வச்சு நடக்க முடியாம நடந்து வரா. அவன் மேல ஒருத்தன் வந்து மோதி விட்டுறான். ஹீரோனோட புக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுது. அதை எடுக்க ஹீரோயின் ரொம்பவே போராடிட்டு இருக்கா. அங்க வந்து சீனியர் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவகிட்ட அந்த சீனியரா உனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னா, ஆனா இந்த டைம்ல கூட அவன் உன்னை கண்டுக்கவே இல்லையேன்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே நீ நல்லா ரெஸ்டட்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவளால சுத்தமா நடக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோவா அவனோட அம்மாவோட மெடிக்கல் பில்ல பே பண்றதுக்காண்டி கார் வாஷ் அது இதுன்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்பவே பிஸியா இருக்கான். அதனால அவனால ஹீரோயின் கிட்ட பேசவே முடியல. அது ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே இல்ல. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஹீரோயினா இவனை நான் லவ் பண்ணிருக்கவே வேணான்ற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினா அந்த நெய்பர் கிட்ட ஒருவேளை அவன் என்ன ஏமாத்திட்டா, அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அந்த நெய்பரா நீயே அப்படி நினைக்கிறா, ஒருவேளை அவன் கஷ்டப்படுறத உன்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்ல அப்படின்றாரு. இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனோட சேலரிய வாங்குறான். அதை வாங்கின பிறகு ஹீரோயின் வாங்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ரிங்க போய் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஹீரோனோட பர்த்டே, அதனால அவளை பாக்குறதுக்காண்டி ஹீரோ பொக்கேலாம் வாங்கிட்டு செம்ம ஹாப்பியா வந்துட்டு இருக்கான். செம்மையா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காண்டி சீனியர் ரொம்ப பெரிய பிளான்லாம் போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினா இன்னைக்கு நான் ஹீரோவை எப்படியாச்சும் மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமா கிளம்பி வெளியில வரா. அங்க வந்து சீனியரா அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயின் கிட்ட போட்டு விட்டுட்டு ரொம்பவே மழை பெய்யுது, நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறா. அதுக்கப்புறம் அந்த சீனியரா ஹீரோயினுக்கு ஒரு ரிங்க பர்த்டே கிஃப்டா நீட்டுறான். அதை பார்த்து ஹீரோயின் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. அங்க வந்த ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையா காண்டாயிடுறான். அவனை பார்த்த ஹீரோயினா நீ எப்படி இங்க வந்தா, உன்னை பாக்குறதுக்காண்டி தான் நானும் கிளம்பினேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த சீனியருக்கு இன்ட்ரோ தரா. அந்த சீனியர் கிட்ட ஹீரோயினா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல ஹீரோவா அந்த சீனியர் கிட்ட இந்த ரிங்க நான் அவளுக்காண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்க வாங்கிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ கிட்ட எங்க என்னோட ரிங்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோவா என்ன உன்னோட சீனியர் மாதிரி ஒரு பெரிய கிஃப்டா எக்ஸ்பெக்ட் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதுக்கு ஹீரோயினா அப்ப நீ எதுவுமே வாங்கிட்டு வரலையா, உன்னை விட சீனியர் என்ன நல்லாவே கேர் பண்ணிக்கிறான் அது இதுன்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அப்ப எதுக்கு நீ நான் உன்னை பார்க்க வரணும், போய் உன்னோட சீனியர் கூடவே இருன்னு சொல்லி கத்தி விட்டுறான். அதுக்கு ஹீரோயினா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா, அதுக்காண்டி உனக்காண்டி ஒருத்தி வெயிட் பண்றானோ உனக்கு ஞாபகமே இல்லலன்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா எப்ப பாரு உன் கூடயே இருக்க சொல்றியா, உன்கிட்டயே பேசிட்டே இருக்க சொல்றியா, உன்னோட சீனியர் மாதிரி என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செம்ம கோவமா பேசிட்டு இருக்கான். நீ அவன் கூட சந்தோஷமா இருப்பேன்னா அவன் கூட இரு, நான் போறேன்னு சொல்லிட்டு போனவன் திருப்ப வந்து அந்த சீனியர் கொட்ட ரிங்க ஹீரோயின் கிட்டயே கொடுத்துட்டு போறான். அங்கே நின்னு ஹீரோயினா ஹீரோவை நினைச்சு செம்மையா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அவ ரூம்ல உட்காந்து ஹீரோயின் செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்தா அவளோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா ஹீரோக்கு கொடுக்கறதுக்காண்டி அவ பாக்கெட் மணி எல்லாம் செலவு பண்ணி எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட வாங்கி வச்சிருப்பா. இப்ப ஹீரோ மேல இருக்க கான்ல அதை தூக்கி போடுறதுக்காண்டி போறா. அவ ஃப்ரெண்டா எம்மா தாயே இத மறுபடியும் உன்னால வாங்க முடியாது, இந்த ரிங்க தூக்கி போடுன்னு சொல்ல ஹீரோயினோ சீனியர் கொடுத்த அந்த ரிங்க தூக்கி போடுறா. அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா அது சீனியர் கொடுத்த ரிங்கே இல்ல, ஹீரோயின் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ரிங்க தான் ஹீரோ கஷ்டப்பட்டு அவளுக்காண்டி வாங்கியிருப்பான். அவன் வாங்கின ரிங்க தான் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான். இப்ப ஹீரோயினா ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டமேன்னு சொல்லிட்டு செம்மையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வந்து பார்த்தா அவனோட அம்மாக்கு சுத்தமா உடம்பு முடியாம போயிடுது. அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே உடைஞ்சு போயிடுறான். லாஸ்ட்ல ஹீரோட அம்மாவை காப்பாற்ற முடியாமலே போயிடுது. அதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோனோட கிராஜுவேஷன் டே வருது. அப்ப ஹீரோனோட அம்மாவா ஹீரோயின் கிட்ட ஹீரோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான ஹீரோயினா இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவங்களா உன்னோட பர்த்டே அன்னைக்கு தான்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோவா அந்த கேசட்ல நானும் ஹீரோயினும் விலகி இப்ப ரொம்ப தூரம் போயிட்டோம்னு சொல்லி பேசியிருப்பான். அவளை எப்பெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பதான் அவளை அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினா அதை கேட்டோன்னு சட்டுன்னு அந்த கேசட் ஆஃப் பண்ணிடுறா. அந்த நெய்பரா ஏன் என்னாச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினா இதுதான் எங்களோட பிரிவுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றத என்னால
கண்டிப்பா கேட்க முடியாதுங்கிறா. அது மட்டும் இல்ல, ஹீரோயினா அவன் கொடுத்த ரிங் என்னோட கையில தான் இருக்கு, கண்டிப்பா அவனால என்னை விட்டு போக முடியாது, போகவும் நான் விட மாட்டேங்கிறா. லாஸ்ட்ல ஹீரோ அந்த கேசட்ல எங்க ரிலேஷன்ஷிப்போட முடிவை நான் ஹீரோயின் கிட்டயே டைரக்டா கேட்கணும்னு இருக்கேன்றான். அதனால நான் ஹீரோயினுக்காண்டி அந்த மூன் வாட்சிங் ஹவுஸ் கிட்ட வெயிட் பண்ணுவேன்னு சொல்லும் போது இப்ப ஹீரோயினும் அந்த நெய்பரும் வேக வேகமா அந்த பிளேஸ்க்கு போறாங்க. ரெண்டு பேருமே ஹீரோவை தேடி போறாங்க. கரெக்டா ஹீரோவுமே அந்த வீட்டுக்கு போறான். இப்ப ஹீரோயினுமே அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஹீரோ வெளியில நின்னு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ண ஹீரோயினும் அழுதுகிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் அந்த பிளேஸ்ல எதிர்பார்க்காம பயங்கரமான நிலநடுக்கம் வர ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை அணைச்சு பிடிச்சிடுறான். அங்க இருக்க வாட்டர் டேங்க் அப்படியே உடைஞ்சு விழுகும் போது ஹீரோவா ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவன் அதுல மாட்டிக்கிறான். அந்த வீடு நொறுங்கி போய் கிடக்குது. ஹீரோயின் ஒரு வழியா கண்ணு முழிச்சு ஹீரோவை பார்த்தா அவன் மயக்கத்துல இருக்கான். அவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு வழியா ஹீரோவுமே கண்ண முழிச்சிடுறான். இப்பதான் ஹீரோனுக்கு உசிரே வருது. அவன் கிட்ட இனிமேட்டு நம்ம சண்டை போடவே கூடாது, என்னை விட்டு நீ போகவே கூடாதுன்னு சொல்லிருக்கா. இப்ப ஹீரோயினா அவனோட கைய பார்க்கும் போது அதுல ஹீரோயினுக்கு கொடுத்த அதே மாதிரி ரிங்க அவனுமே போட்டு வச்சிருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. சரி வெளியில போகலான்னு பார்க்கும் போதுதான் நோட் பண்றாங்க ஹீரோட காலு ரொம்பவே மாட்டிக்குது. அவனால சுத்தமா வெளியில வரவே முடியல. அவகிட்ட ஹீரோவா வெளியில போன்றான். ஆனா ஹீரோயின் முடியாதுங்கிறா. ஹீரோவா நீ வெளியில போனாதான் யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியும்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடு மொத்தமா இடிஞ்சு கீழே விழுந்துடுது. அந்த இடிபாட்டுல ஹீரோ சம்மத்தியா மாட்டிக்கிறான். அத பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வேகமா போய் ஹீரோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த நெய்பரா ஹீரோயினை பிடிச்சு எதுவுமே ஆகல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அங்க ஒரு கார் வருது. அந்த கார் கண்ணாடியில ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அந்த கண்ணாடியில அவளோட ஃபேஸ் 45 வயசு ஒரு லேடியோட ஃபேஸ் மாதிரியே தெரியுது. இந்த இன்சிடென்ட் நடந்து 20 வருஷம் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வயசானவங்களே ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்ல அந்த நெய்பர் வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். இப்ப பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த இடிபாட்டுல இருந்து ஹீரோவை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சந்தோஷமா எல்லாருக்கும் முன்னாடியுமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமா ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தையுமே பிறக்குது. அந்த குழந்தை கூட அவங்க ரொம்பவே ஒரு ஜாலியான லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பையனுமே வளர்ந்துடுறான். அவனை பாக்குறதுக்கு அப்படியே சின்ன வயசுல நம்ம ஹீரோவை பாக்குற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் மூணு பேருமே ஜாலியா சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயின் ஸ்டவ்ல எதையோ வச்சிருப்பா. அது அப்படியே தீஞ்சு போயிடுது. ஹீரோ வேகமா போய் அதை ஆஃப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை செக் பண்ணா அவங்களுக்கு அல்சைமர் டிசீஸ் இருக்கும், அதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நாளுக்கு நாள் ஹீரோனோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுது. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லாம போயிடுது. அதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆகுறாரு. ஒரு நாள் நைட்டு ஹீரோவும் ஹீரோனும் படுத்திருக்காங்க. ஹீரோயின் சட்டுன்னு எந்திரிச்சு ரொம்பவே பயந்து போய் அவனோட பையன் கிட்ட போயிட்டு என் பக்கத்துல வேற யாரோ படுத்திருக்காங்கன்றா. அவங்க பையனை இன்னுமே ஹீரோவா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோனோட ஞாபகங்கள் சுத்தமா மறந்து போயிடுது. அதனால அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒரு கேசட்டை பேசி அவங்க வீட்டு வாசல் முன்னாடி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோனுக்காண்டியே அவர் டாக்ஸி டிரைவரா மாறுறாரு. அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல போய் ஸ்டே பண்ணிக்கிறாரு. நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே ஹீரோனுக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட பையனும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. ஆனா ஹீரோவால சுத்தமா முடியல. அவரோட வைஃபோட கண்டிஷனை நினைச்சு தனிமையில உட்கார்ந்து செம்மையா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஹீரோ பார்த்து மறுபடியுமே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு சாரின்றாங்க. அதுக்கு ஹீரோவா நீ எவ்வளவு தூரம் என்னை விட்டு போனாலும் நான் உன்னை கண்டிப்பா தேடி வருவேன்றாரு. அப்படியே அவங்களும் ஹீரோவா சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோட பையனுமே அவனோட அப்பா அம்மா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததுல ரொம்பவே சந்தோஷப்படுறான். அன்னில இருந்து ஹீரோயின் அவ லைஃப்ல நடக்கிற எல்லா இன்சிடென்ட்டையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவளோட அந்த கண்டிஷனை நினைச்சு அவளுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரோட உண்மையான காதலுமே பல போராட்டங்களுக்கு அப்புறம் கூட ரெண்டு பேரையுமே பிரிய விடாம ஒண்ணு சேர்த்துடுது. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you so much for watching.